கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வாசித்த வேத பகுதியில் ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்துருக்கிறோம். 3வது வசனத்தை பாருங்களேன். பாகால் பேயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை நீங்கள் உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது. பாகால் பேயோரை பின்பற்றின மனிதரையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இராதபடிக்கு அழித்து போட்டார். அதாவது பாகால் பேயோரை, விக்கிரகங்களை, பிசாசை வணங்கின எல்லாரும் உங்களை விட்டு உங்களோடு இராதபடிக்கு தேவன் அகற்றி போட்டார். அப்புறம் பாருங்க 5வது வசனம், 4வது வசனம். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லோரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பாருங்க, 5வது வசனம். சுதந்தரித்து கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். இப்போ 6வது வசனம். ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள், ஜனங்கள் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்கள் ஞானமும் விவேகமாய் இருக்கும். அவருக்குள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். 7வது வசனம். நான் உங்க கூட படிக்க முடியாது போச்சு, வேகமாக போயிட்டீங்க. மறுபடியும் படிக்கலாமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? அதுக்கப்புறம் 8வது வசனம். இந்த நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுவதுக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? அப்புறம் பாருங்க 9வது வசனம். ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்து இருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க என்று சொல்லிய நாளில் அதவங்க தங்கள் கற்றுக்கொள்ளணும், தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்கணும். அடுத்தது 10வது வசனம். படிங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவுள். உங்களோட முடியறது கிடையாது. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, உங்க பேர பிள்ளைங்களுக்கும் நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது, நான் சொல்லலை, வசனம் அப்படிதான் சொல்லுது. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தேவனை, அதாவது நம்முடைய தேவனை, 7வது வசனம், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம், தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம், அம்மிங்க வருது பாருங்க, தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆராதிக்கிற போது, ஜெபிக்கிற பொழுது, அப்புறம் வேற என்னென்ன செய்கிறோம், வேதம் வாசிக்கிற பொழுது, இப்படி என்னென்னலாம் ஆண்டவருக்காக ஆண்டவரோடு செய்கிறோமோ அப்பொழுது எல்லாம் தேவன் நமக்கு பக்கத்தில் இருக்கிறார். சமீபனா பக்கத்தில் இருக்கிறார். அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை
இவ்வளவு பக்கத்திலே பெற்று இருக்கிற வேற பெரிய ஜாதி எதுவும் கிடையாது. அப்போ தேவனை நாம சமீபமாய் பெற்றிருக்கிறோம். எப்போ? ஆராதிக்கும் போது, ஜெபம் பண்ணும் பொழுது, வேதம் வாசிக்கும் பொழுது, அவரோடு உண்மையாய் வாழும்போது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க 8வது வசனம், இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுவதுக்கும் ஒத்த இவ்வளவு நீதி உள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி அது. அடுத்தது என்ன சொல்றாரு? முதல்ல தேவனை மிக நெருக்கமாய் பெற்று இருக்கிற பெரிய ஜாதி அப்படின்னு சொன்னார். இரண்டாவது, நியாயங்களையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி. அப்படின்னா என்னது? அது வேதம் தான். அதில் தானே நீதி உள்ள கட்டளைகள் இருக்கு, நியாயங்கள் இருக்கிறது, எல்லாம் அதில் தான் இருக்கு. நியாயப்பிரமாணம் அதில் தான் இருக்கு. இதுவைகளை பெற்று இருக்கிற பெரிய ஜாதி வேற எதுவும் இல்லை. அதாவது தேவனை பக்கத்தில் சமீபமாய் பெற்று இருக்கிற பெரிய ஜாதி, வேத புத்தகத்தை பெற்று இருக்கிற பெரிய ஜாதி. 9வது வசனம் பாருங்க. இப்போ இங்கே கவனிங்க, 3வது நீங்க சொல்லப்பட்டிருக்கு, என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். இப்போ இது என்னது? தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறத கேட்க செய்கிறது. இப்போ அது நம்ம வேதத்தை படித்து எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியுமானா? அப்படி புரிஞ்சுட்டா நமக்கு என்ன கிடையாது, தேவையில்லை, பாஸ்டர் தேவையில்லை. அதனால தான் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆளை நியமித்து வச்சிருக்கிறாரு, அதை விலைக்கு சொல்லி எடுத்து சொல்கிறதுக்கு. ஏன் இந்த புத்தகத்தையே நீங்கள் நிறைய முறை படிச்சிருப்பீங்க, ஆனால் இந்த வசனத்தை பாருங்கள் எப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு நமக்கு எடுத்து சொல்கிறதுக்கு தேவன் ஊழியக்காரரை வச்சிருக்கிறார். அவர் சொல்கிறத நாம் கேட்கும்படி, அதாவது பாருங்கள், தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்போது, அது 2வது. 3வது, 4வது, கேட்கிற கூடி வார்த்தையை கேட்கும்படி. நிற்கிறதுனா, தேவ சமூகத்தில் நிற்கிறதுனா என்ன? ஜெபிக்கிறது. தேவ சமூகத்தில் நிற்கிறதுங்கிறது பேரு தேவனுக்கு முன்ன போய் நான் நிற்கிறேன். அண்ணால் தேவனுக்கு முன்ன நின்னால் என்ன பண்ணிதாங்க? ஜெபம் பண்ணாங்க. அதை நிற்கிறது ஜெபம் பண்ணுறதாக சொல்லப்பட்டிருக்கிற. அடுத்தது ஜெபம் பண்ணணும், அடுத்தது வேதத்தை வாசிக்கிறது, சொல்றதை கேட்கணும். 10வது, அது 5வது, உன் கண்கள் கண்ட மறவாதபடிக்கு ஜீவனுள்ள இவைகள் எதுவும் உன்னை விட்டு போகக்கூடாது, எச்சரிக்கையாக இருந்து. அடுத்தது, உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் பார்த்து கொள்ளணும். அவைகளை, 5வது, அவைகளை உனக்கு உன் பிள்ளைக்கு, அடுத்தது உன் பேர பிள்ளைகளுக்கு இதை அறிவிக்கணும், எடுத்து சொல்லி முடிக்கணும். அப்போ தான் உங்களுடைய லைஃப் ஃபைனல் ஆகுது, நல்ல வாழ்க்கையாக அமைய முடியும். அதாவது நான் முடிச்சிட்டேன், நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்வு நிறைவு பெறாது. நீங்கள் வாழ்ந்துட்டீங்க, உங்கள் பிள்ளைங்களை வாழ வைக்கணும். உங்கள் பிள்ளைங்க வாழ்ந்துட்டாங்க, உங்கள் மடியில் வர்ற உங்கள் பேர பிள்ளைங்களை நீங்கள் இயேசுவை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அறிவிச்சிடணும். நீங்கள் அவங்க கடைசியில் கிறிஸ்துக்குள்ளே வாழறாக வரல நம்ம இருக்கிறோம் இல்லைன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. அறிவிக்க வேண்டியது நம்ம கடமை. அல்லேலூயா. இப்போ நான் 5 காரியங்களை பார்த்தோம். 1, தேவனை அருகில் பெற்ற பெரிய ஜாதி, வேதத்தை பெற்றிருக்கிற பெரிய ஜாதி, தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள். 5வது, அதை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த 5 காரியங்களில்
நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 9வது வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது என்ற வசனம். நிற்கும் போதுன்னா ஜெபிக்கிற பொழுது. ஜெபம் லைஃப்பில் ஜெபம் எவ்வளோ முக்கியம்? லைஃப்பில் ஜெபம் எவ்வளோ முக்கியம்? ஜெபம் முக்கியமா இல்லையா? எவ்வளோ முக்கியம்? ரொம்பனா அவ்வளோ அவ்வளோ. அப்போ ஜெபம் முக்கியம்னா நமக்கு அது தெரியணும் இல்லையா? எவ்வளோன்னு தெரியணும் இல்லையா? அப்போ முக்கியம், ஜெபம் முக்கியம். சரியா? இப்போ இந்த ஜெபத்தில் ஒரு சில பிரிவு இருக்குது. ஜெபம் எப்படிலாம் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு. முதல்ல நம்ம பார்க்க போகிற ஜெபம் போராடி ஜெபித்த ஜெபம். இவங்க எல்லாருக்கும் தெரியும். போராடின்னு ஆரம்பித்தாவே அது யாரை குறிக்கும்? யாக்கோபு தான். வாசிக்கலாமா? ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனம். ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லமா? எல்லாரும் சொன்னதானே அது அல்லேலூயா? ஒருவேளை மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, கவனிங்க. இப்போ நம்ம இந்த புஸ்தகம் இவரை பற்றி யாக்கோபை பற்றி ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அவங்க சொன்னதை விட அவருக்கு பின்னால் பல நூறு வருஷங்கள் கழித்து வந்த ஓசியா சொல்கிறார். ஓசியாங்கிற தீர்க்கதரிசி சொல்கிறார். அது சொல்கிறார் பாருங்க. யாக்கோபு எப்படிப்பட்டவனா, அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிக்காலை பிடித்தான். தன் பலத்தினாலே தேவனோடு போராடினான். 3வது, அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். அப்புறம் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அப்புறம் பெத்தேலிலே அவனை கண்டு சந்தித்து அவனிடத்திலும் நம்மோடு பேசினார். அல்லேலூயா. இந்த விஷயங்களை கவனிப்பாங்க. எல்லாத்தையும் தெளிவாக பிரசங்கமாக எடுத்து சொல்கிறார். ஒன்று, அவன் வயிற்றில் இருக்கும்போதே போராட ஆரம்பிச்சிட்டான். நம்ம வாழ்க்கைங்கிறது போராட்டம் நிறைஞ்சது தான். ஒவ்வொரு நாளும் அப்படியே சும்மா கடந்தோம்னு வச்சுக்க, செல் அடிச்சிடுவோம். நீங்கள் ஒரு நாளைக்கு அசையாமல் நம்ம இங்கே இருக்கிற மண்ணில் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தீங்கன்னா, மறுநாள் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே செல்லு ஏறி இருக்கும். காரத்தரை போட்டிருக்கோம், டைல்ஸ் போட்டிருக்கோம், இவ்வளோ ஏதாவது தரையை விட இவ்வளோ ஹைட்டு ஏற்றிருக்கோம். அப்பவும் பார்த்தீங்கன்னா செல்லு, இந்த டைல்ஸுக்கு மேலே செல்லு வருது. நாம் சும்மா கிடந்தோம்னா ஒன்று துரு பிடிச்சி போயிடுவோம், இல்லை செல் அடிச்சிடும், நமக்கு எதுக்கும் உதவாத பயனற்றவர்களாக போயிடுவோம். நாம் தேவனுக்கு பயனுள்ள பாத்திரமாக மாறணும். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் இவங்க யாக்கோபு எடுத்துக்கங்க. தாயின் வயிற்றிலே போராடினா, அப்புறம் தன் பலத்தினாலே தேவனோடு போராடினா, அப்புறம் 3வது அவன் தூதனானவரோடு, அது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட போராடினா. அடுத்தது பாருங்க, அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவனுக்கு கண்டு சந்தித்து அவனிடத்திலும் நம்மோடு பேசினார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, போராட்டம் வேணும் வாழ்க்கையில். கேட்டேங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஒன்றும் கிடைக்கல, நானும் தான் சர்ச்சுக்கு போனேன், அவ்வளோதான் அப்படின்னு கூட சொல்கிறது இல்லை. கிடைக்கிறவர்களும் போராடணும், கிடைக்கிறவர்களும் விடக்கூடாது. இப்போ உங்கள் குழந்தைங்க இருக்குல்ல, எதனா ஒரு பொருளை பார்த்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அழுது அடம் பண்ணி பிடிவாதம் பண்ணி விழுந்து பிறண்டு அது வாங்கி கொடுக்குறவர்களும் உங்களை விடுறதில்லை. அது பேர் அடம் கிடையாது, போராட்டம். போராடுறது நம்ம கூட அவங்க போராடுறாங்க கிடைக்கிறவரெல்லாம். அப்புறம் அது சில நேரத்தில் நம்ம அது உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லி நினைக்கும் போது அதை வாங்கி கொடுக்க மாட்டோம். சிலதை அது தவறான காரியத்தை பிள்ளைக்கு தெரியாத கேட்குது, அதனால அதை வாங்கி கொடுக்க மாட்டோம். அப்போ அந்த குழந்தை அப்புறம்
அது பிற்காலத்தில் அது புரிஞ்சுக்கும். அப்போது நம்ம போராட வேண்டியது நம்முடைய கடமை, போராடி ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. நம்ம ஜெபத்தில் போராட்டம். நம்ம அப்படியே அன்புள்ள ஆண்டவரே எனக்கு இது வேணும், கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்ட போங்க. இது பேர் போராட்டமா ஜெபமா அப்படின்னா எதுவுமே கிடையாது. கிடைக்கிறவரில் ஆண்டவரை விடமாட்டேன், என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உம்மை போக விடேன், எனக்கு சுகம் கிடைக்காவிட்டால் உம்மை விடமாட்டேன் ஆண்டவரே, என் வழி நீங்கள்னா உம்மை விடமாட்டேன் ஆண்டவரே, எனக்கு இது கிடைக்கலன்னா உம்மை விடமாட்டேன் ஆண்டவரே என்று போராடி ஜெபிக்கணும். அழுது அடம்பிடிச்சு ஜெபிக்கணும். அண்ணால் நீங்க பாருங்க, தேவாலயத்தில் போய் வாயில வார்த்தை வரல, கண்ணுல இருந்து தண்ணி தார தாரையா வந்துக்குது, முணு 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 முணுன்னு முணுமுணுச்சிட்டு இருக்காங்க. ஊழியக்காரே பார்த்து சந்தேகப்படுற மாதிரி கோவப்படுற மாதிரி ஆயிப்போச்சு. என்ன சொல்றாரு, ஏம்மா நீ எவ்வளவு நேரம் குடிச்சு வெறிச்சிருப்ப, உன் குடி உன்ன உன்னை விட்டு தெரியலையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு, நீ குடிகார பொம்பளைன்னு சொல்ற அளவுக்கு அவரு அந்த அம்மா எப்படி போராடுறாங்க பாருங்க. தேவனோட போராடி ஜெபிக்கிறாங்க. என்ன தெரியுமா ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடு, அதை நான் உமக்கே கொடுத்துட்றேன். என்ன ஜெபம், எனக்கு ஒரு பிள்ளையை கொடு, அந்த பிள்ளையை உமக்கே கொடுத்துறேன், எனக்கு ஒரு பிள்ளையை கொடு, உமக்கே கொடுத்துறேன், உனக்கு ஒரு பிள்ளையை கொடு. அவங்களுக்கு தேவை நிந்தை நீங்கணும். என் போராட்டம் அதுதான். நிறைய பேருக்கு நிறைய போராட்டம் இருக்கு உலகத்தில். நமக்கு போராட்டம் உண்டு. அதான் வசனம் சொல்லுது, உங்களுக்கு உலகத்தில் உங்களுக்கு உண்டு போராட்டம், உலகத்தில் போராட்டம் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள் நான் உங்களுக்காக உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்ன ஆண்டவர். அப்போ நாம போராட வேண்டியது அவசியமே. இப்போ குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்க, ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தை, அவங்க போய் வேலை செய்து சம்பாரித்து சாப்பிடுவாங்களா, இல்லை சாப்பாடு தானாக கிடைக்குமா? சாப்பாடு தானாக கிடைக்கும் மட்டும் இல்லை, கட்டாயப்படுத்தி கொடுக்கப்படும். குழந்தைய கட்டாயப்படுத்தி ஊட்டுவோம். காரணம் அது குழந்தை. நீங்கள் குழந்தையா இருந்தால் எதுவும் கேட்க வேணாம். நீங்கள் ஜெபிக்கிற போராடி ஜெபிக்கிற இடத்துல இருக்கிறீங்க, குழந்தைகளா இல்லை. போராடி ஜெபிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், போராடி. நீங்கள் குழந்தையா இருக்கும்போது நீங்கள் கேட்காம எல்லாம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். இப்போ கூட நீங்கள் உங்களுக்கு சில நேரத்தில் குழந்தையா இருப்பீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் கேட்காதலாம் உங்களுக்கு கொடுப்பாரு, நீங்கள் தேடாதலாம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் எதிர்பாராதது சிலது நடக்கும். அதெல்லாம் அவர் உங்களை குழந்தையா பாவித்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சி அவர் கொடுக்கறது. ஆனால் சில விஷயங்களை நாம் போராடி தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை கேட்டு விட்டுருவோம், கேட்டு பார்ப்போம், கிடைச்சா பார்ப்போம், கிடைக்கலன்னா பரவாயில்ல அப்படின்றது கிடையாது. கிடைக்கிறவரெல்லாம் அதான் சொல்கிறோம்ல, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் விடக்கூடாது ஆண்டவரை. பிடிச்சிக்குங்க கெட்டியா. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. ஒரு பாட்டி அம்மா, ரொம்ப வயசு முதிர்ந்தவங்க, பிள்ளைங்க சரியாக கவனிக்கலை, வீட்டில் யாரும் சரியான அரவணைப்பு இல்லை. நம்ம திண்ணையில் உட்கார வச்சிட்டாங்க. திண்ணையில் உட்காந்து ஜெபம் பண்ணிங்குது, ஏசப்பா என்னை கைவிட்டுறாதப்பா, ஏசப்பா என்னை கைவிட்டுறாதப்பான்னு அழுதுகிட்டு இருக்கு அந்த பாட்டி அம்மா. உடனே அந்த வயலில் 4 வாலிப பசங்க போகிறானுங்க. கேள்வி, அந்த ஆள் கை விட்டுறேன்னா நீ காலை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அந்த அந்த அம்மா அழுது எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா, ஆண்டவரே உம்முடைய பாதங்களை பிடித்து கொள்ளும்படி சொன்னீரே, உம்முடைய பாதங்களை பிடித்து கொள்கிறேன், என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி கால்களை பிடித்து அழுது ஜெபம் பண்ணுது. கர்த்தர் அவங்க ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் ஜெபம் கேட்கப்படாததுக்கு காரணம் என்ன? வேண்டா விருப்பத்துக்கு ஜெபம் பண்ணுறீங்க. ஏதோ ஜெபம் பண்ணலான்னு பண்ணோம், ஏதோ ஜெபம் பண்ண சொன்னாங்கன்னு பண்ணோம், ஏதோ நீ காலையில் ஜெபம் பண்ணோம் அதுக்காக பண்ணுறேன், காலையில் ஜெபம் பண்ணோம் அதுக்காக சோத்திரம் 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 அப்படின்னு பண்ணேன். இதெல்லாம் ஜெபமே கிடையாது. ஜெபம்னா அதில் போராட்டம் இருக்கணும், அதில் தேவை இருக்கணும், அதில் வாஞ்சை இருக்கணும், அதில் விருப்பம் இருக்கணும். அப்படி போராடி ஜெபிச்சாதான் அந்த ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். நீங்கள் போராடவே மாட்டேன், ஜெபம் பண்ணவே மாட்டேன், ஏதோ பாலிசாக ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நான் பாலிசாக ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா அவர் உங்ககிட்ட பாலிசாக நடந்துக்குவார். நீங்கள் தேவைகள் இருக்கும்போது பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க, பெரிய பிரச்சனை இருக்குது,
அதுக்கு என்ன பண்ணுவீங்க? பிரச்சனை இருக்குது, சோத்திரம், அவள் தான். அப்படி கிடையாது. பிரச்சனை தீரணும், விடமாட்டான் ஆண்டவரே. என் வலி தீரணும், விடமாட்டான் ஆண்டவரே. என் நோவு தீரணும், விடமாட்டான் ஆண்டவரே. என் தலைவலி போகணும், விடமாட்டான் ஆண்டவரே. சொல்லி பாருங்களேன், நடக்குமா நடக்காதா? நிச்சயம் நடக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, அவரால் முடியாத இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம அப்பா அம்மா கிட்ட போராடுறோம், தேவைக்காக வாங்கி கொடுக்க சொல்லி சொல்கிறோம், எது கொடுக்குற வரையில விடமாட்டோம். இந்த சர்ச்சு ரிப்பேர் ஒர்க் நடந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, டெய்லி பிள்ளைங்க அரிச்சிக்கிட்டே இருந்தாங்க. குறையா இருக்குது, குறைச்சி இருக்குது, இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு. அப்புறம் பார்த்துக்கலாம் பார்த்தா விடுற மாதிரியே இல்லை. அப்புறமா தான் இந்த வேலையை ஆரம்பித்தோம். அவங்க நான் கேட்குற மாதிரி இல்லை, அவங்க விடுற மாதிரி இல்லை. முடிவு என்னாச்சு? அவங்களுடைய போராட்டம் ஜெயிச்சுது. அல்லேலூயா. இப்போ இந்த வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, அந்த ஒரு விஷயத்தை நாம் போராடி ஜெபிக்கும் பொழுது அதற்கு பதில் நிச்சயம் உண்டு. யாக்கோபு போராடி ஜெபிச்சார். என்ன, அப்பாவை ஏமாத்தினார், அம்மாவை ஏமாத்தினார், அண்ணனை ஏமாத்தினார், எல்லாரையும், மாமனாரை ஏமாத்தினார், மாமியாரை ஏமாத்தினார், பொண்டாட்டியை ஏமாத்தினார், எல்லாரையும் ஏமாத்தினார். அவர் ஏமாத்தாத ஆளே கிடையாது. கடைசியில் ஒரு கட்டம் வரும், இதுக்கப்புறம் முடியாது, வாழ முடியாது, ஏமாற்ற முடியாது, போக முடியாது அப்படின்னு ஒரு கடைசி கட்டணிக்கு வரும் பாருங்க. அந்த கட்டம் வந்துச்சு. அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஜெபம் பண்ணார். தேவதூதனானவர் போராட ஆரம்பித்தார். அவரோட போராடுறாரு. அவர் தொட நரம்பு எடுத்து சுலுக்கி விட்டார். அப்போவாவது விட்டுருவான்னு சொல்லி பார்த்தாரு. அப்போ கூட இவன் விடலை. நரம்பு தூக்கிச்சு, ஒரு கால் இஸ்துக்குச்சு. அப்போ கூட விடமாட்டேன்னு சொல்லி பிடிச்சி போராடுறான். கடைசியில் என்ன நடந்தது? அவன் ஜெயிச்சிட்றான். இப்போ ஆண்டவர்கிட்ட அவர் கொடுத்துட்றாரு, உனக்கு ஆசீர்வதிச்சிடுறாரு. இப்போ சொல்கிறாரு, நீ மனிதனோடும் தேவனோடும் போராடி வெற்றி பெற்றாய், அதனால் இனிமேல் உன் பேர் இஸ்ரவேல் அப்படின்னு சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் போராடி ஜெயிச்சாதான் நீங்கள் இஸ்ரவேல். இல்லைன்னா நீங்கள் யாக்கோபு தான், ஏமாத்தல்காரன் தான். நீங்கள் இன்னும் ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கீங்க, ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. என்னைக்கு நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா மாறுவீர்கள். அப்போ இது வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்கள் ஜெபம் போராடி ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கணும். புதிய ஏற்பாட்டில் ஒருத்தர் போராடி ஜெபிச்சார். அவரை பற்றி பாருங்களேன். ரோமர் 15:37 ரோமர் 15:32. அல்லேலூயா. கவனிங்களேன், என்ன சொல்றாரு? நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில், எப்படி ஜெபம் பண்ணணும்னா, நான் தேவனோடு போராடி ஜெபம் பண்ணுறது போல நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து தேவனிடத்தில் போராட வேண்டும். என்கிட்ட போராடணும்னு சொல்ல, என்னோடு போராடுங்கன்னு சொல்ல, என்னோடு கூட நீங்களும் தேவனோடு போராடுங்க அப்படின்னு சொல்ல. அந்த போராட்டங்கிறது ஜபத்தில் நமக்கு அவசியம் தேவை. சில நேரத்தில் வீட்டில் இது பண்ணாங்கன்னா, போராட்டம் வச்சாங்கன்னு வச்சுக்கிறேன், அது வந்து சில நேரத்தில் விருப்பமாக இருக்கும், சில நேரத்தில் விருப்பம் இல்லாத இருக்கும். ஆனால் தேவனிடத்தில் அவருக்கு தெரியும், நீ போராட்டம் செய்கிறது சரின்னு சொன்னால் அதை நிறைவேற்றுவார், தப்புன்னு சொன்னால் உன் மனசை மாற்றுறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, போராடி ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தில் முதல் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, போராடி ஜெபிக்க வேண்டும். யாக்கோபை போல, அடுத்தது பவுலை போல. பவுல் அப்படித்தானே சொல்றாரு. வசந்த மறுபடியும் வாசிங்க. ரோமர் 15:32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில், அவர் என்ன சொல்றாரு? நீங்க ஜெபம் பண்றீங்க,
அந்த ஜெபங்களில் எப்படி ஜெபம் பண்ணணும்னா, நான் போராடுவது போல. தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் பவுல் அப்போஸ்தலன் போராடினார். அவருக்கு இருந்த உபத்திரவம், அவருக்கு இருந்த பிரச்சனை, அவருக்கு இருந்த கஷ்டம், அவருக்கு இருந்த நெருக்கம். ஏன்னா அவர் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சார். சில பேர் கிராமத்தில் போய் ஒரு காலனியில் போய் சுவிசேஷம் சொன்னாங்கன்னா அதில் சில பேர் ஏற்றுக்குவாங்க, சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் ராஜாக்கள் தெருவில், பெரிய ஆட்கள் தெருவில், பெரிய வசதி படைத்தவங்க தெருவில் நீ போய் சொல்கிறேன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்? ஆளை வச்சு துரத்தி விடுவாங்க. என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் போராடி நீங்கள் ஜெயிக்கணும். அல்லேலூயா. அதுதான் வசனம் தெளிவாக சொல்கிறது. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் என்ன பண்ணுங்க? போராட வேண்டும். தேவனோடு கூட, தேவனை நோக்கி ஜெபம் போராடி ஜெபிக்கிற ஜெபமாய் இருக்க வேண்டும். ஜெபம் அப்படின்னு சொன்னா அப்படி நைஸா ஜெபம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஆண்டவரே இதை செய்யும், அதை செய்யும், அப்படி செய்யும், இப்படி செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்கணும் எப்படி எதிர்பார்க்குற? ஜபங்கிறது இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர்கிட்ட உதவி கேட்க போகிறீங்க. ஒருத்தர்கிட்ட உதவி கேட்க போகிறீங்க. ஏப்பா எனக்கு ஒரு 100 ரூபா வேணும் கொடு அப்படின்னா கொடுக்கணும்னு நினச்சவனுக்கு கூட கொடுக்க தோணாது. ஏன்னா இன்னும் அதிகாரமாக கொடுத்து வச்சு ஒரு மாதிரி கேட்குறாரு அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போ எப்படி கேட்கணும்? பட் எப்போ கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறேன், நான் உன்னை கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன், என்ன வேறு வழி இல்லை, கொஞ்சம் கொடு, நான் இப்போது அது கொஞ்சம் நேரத்தில், இல்லை 5 நிமிஷத்தில், 10 நிமிஷத்தில், 1/2 மணி நேரத்தில், ஒரு நாளில், 1 மணி நேரத்தில், இப்படி நான் உனக்கு அதை எடுத்து கொடுத்துட்டு சொல்கிறேன், இல்லை யாருன்னா கொடுத்து அனுப்புகிறேன், நானே கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லைன்னா கூட கொடுக்க தோணும். இதுதான் நம்ம அந்த ஜெபிக்கிற விதம். அதுதான் ஜெபம்னு சொல்கிறது. நம்ம தேவனிடத்தில் கேட்கறது தான் ஜெபம். நம்முடைய தேவையை சொல்கிறது. அதில் எப்படி சொல்லணும்னா முதல்ல நாம் அவரை மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும். நம்முடைய ஜெபத்தில் நம்ம பேசுகிற வார்த்தையில் மரியாதை இருக்கணும், ரெஸ்பெக்ட் இருக்கணும். நம்ம பாட்டுன்னு போயிட்டு ஏப்பா கொடு அப்படின்னு கேட்டால் எப்படி அவர் கொடுக்க மாட்டாரோ அதே போல் தேவனிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெபம் பண்ணும்போது அவர் சொல்கிறார் பாருங்க, முழுதும் போராடினார் யாக்கோபு, வெற்றி பெற்றார். பவுல் அப்போஸ்தலன் ஒவ்வொரு நாளும் போராடினார். பாருங்க, அவருக்கு போராட்டம். இன்னொரு பிரச்சனை, அவருக்கு தமஸ்குவுக்கு போகிற வழியில் அவருக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்தாரு. அப்படி என்ன பண்ணார்? விழுந்தார். எழுந்திருக்கும் போது என்னாச்சு? அவருக்கு விழுந்த இடத்துலேருந்து எழுந்தார். அப்புறம் என்னாச்சு? அவருக்கு கண்ணு தெரியாமல் போச்சு. கண்ணு தெரியாமல் போய் இப்போ ஆண்டவர் கேட்குறேன், ஆண்டவரை நான் என்ன செய்யட்டும் அப்படின்றார். நீ தமஸ்குவில் நேர் தெருவுன்னு ஒரு தெருவுக்கு தான் அங்கே போன்னு சொல்லிட்டார். அங்கே போய் அந்த ஒரு குறிப்பிட்ட வீட்டில் சொன்னாங்க. அந்த வீட்டில் போய் தங்குறாரு. 3 நாள் சாப்பிடவும் இல்லை, தண்ணி குடிக்கவும் இல்லை, எதுவும் பண்ணல. ஜபம் பண்ணிட்டு இருக்காரு, உபவாசித்து ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது அனனியான்னு ஒருத்தன் அவர் தலைமையில கையை வைக்கிற மாதிரி தரிசனத்தை பார்க்குறாரு. அப்படி பார்த்து அவர் அனனியை அவர் தலைமையில் அதே மாதிரி தரிசனத்தை பார்த்த மாதிரியே அவர் தலைமையில கையை வச்சு, பவுலே வந்த வழியில் உன்னை சந்தித்த ஆண்டவர் உன்னை குணமாக்குகிறார் சொன்னோடனே கண்ணில் மீன் செதில் போல செதில்கள் கீழே விழுந்து, மீன் செதில் போல இருந்துச்சு, அது விழுந்துச்சான். அதில் இருந்து அவர் சாகிற வரலும் கண்ணில் தண்ணி அருவிக்கிட்டே இருக்குமா, அதாவது கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குமா, அப்போ தொடச்சிக்கிட்டே இருப்பார். அந்த கண்ணு தண்ணி வந்தாவே என்ன கண்ணில் அழுக்கு வரும், பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருக்கும். எவ்வளோ ஒரு பத்திரம். அவர் கை நீட்டி சுகமானவங்க ஏராளம், அவர் வஸ்திரம் பட்டு சுகமானவங்க ஏராளம். அப்படிப்பட்ட மனுஷன் அவர் கஷ்டப்பட்டு கேட்குறாரு. போராடி போராடி வாழ்ந்தார் ஒவ்வொரு நாளும். நாம் என்ன நினைக்கிறோன்னா அப்படியே போவோம், கிடைக்குது கிடைக்காட்டா போகுது அப்படின்னு வாழக்கூடாது. கிடைச்சே ஆகணும்னு வாழணும். ஜெயிச்சவங்கள தான் வாழணும். போகிற போக்கில் போயிட்டு போயா அப்படின்னுக்கெல்லாம் வாழக்கூடாது.
நம்ம ஒவ்வொரு அடி எடுத்தாலும் எடுத்து வைக்கிற அடி ஜெயிக்கிறதா இருக்கணும். அல்லேலூயா. ஏதோ போகிற போக்கில் போயிட்டு போங்க, வெந்ததை தின்னி விது வந்த சாவரங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் இயேசுவை என்னைக்கு ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னையிலிருந்து போராட்டம் தான் உங்கள் வாழ்க்கை, ஜெயிக்கிறது தான் உங்கள் முடிவு. அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம தெரிந்துக்க வேண்டிய ரெண்டாவது காரியம், முதல்ல என்ன, எப்படி ஜெபிக்கணும்? போராடி ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவது ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணும்? ஊக்கமாக ஜெபிக்கணும். எப்படின்னு பாருங்க, லூக்கா 22:44. 22:44 லூக்கா. கவனிங்க. இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற விஷயம், எப்படி ஜெபிக்கணுமா? எப்படி ஜெபிக்கணுமா? ஊக்கமாக ஜெபிக்கணும். ஜபம் பண்ணுறது வேண்டாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜபத்தில் நீங்கள் சரியாக ஜபம் பண்ணலைன்னு சொன்ன வச்சுங்களேன், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உங்கள் ஜபத்துக்கு பதில் கிடைக்காது. ஏதோ ஜபம் பண்ணேன்னு பண்ணலாமே தவிர என்ன பண்ண முடியாது, உங்கள் ஜபத்துக்கு ஜெயம் கிடைக்காது. இப்போது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நாம் ஜபம் பண்ணணும்னு வச்சுங்களேன், ஜபத்துக்கு பதில் கிடைக்குமானா கிடைக்காது. அப்போ அந்த ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, ஆண்டவரிடத்தில் அந்த ஊக்கமாய் போய் சேருகிறதாக இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் மனமிறங்கி அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் என்ன சூழ்நிலையை பாருங்க. சூழ்நிலை என்னன்னு சொன்னா, இது கெத்செமனே தோட்டத்தில் கடைசி நேரம், அதாவது ஆண்டவர் பலியாகிற அல்லது சாகடிக்க போகிற நாளுக்கு அந்த ராத்திரி, காலையில் பொழுது வெஞ்சா அவரை சிலுவையில் அடைய போகிறாங்க. அந்த ராத்திரி அவர் பயங்கரமாக ஜெபம் பண்ணுறாரு, போராடுறாரு. போராட்டம், அந்த ஊக்கமான ஜெபம் இருக்கிறார். என்னன்னா, ரத்தம் எல்லாம் உடம்புல, நம்ம முதல்ல சொல்லும்போது சொன்னல, உடம்புல ரத்தத்தில் உயிர் இருக்குன்னு சொன்னேன். அந்த ரத்தத்தை, நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் வெளியே போச்சுன்னா நாம் உடனே சோர்வு அடைவோம். உடனே சோர்வு அடைஞ்ச உடனே ரத்தம் முழுக்க வெளியே போச்சுன்னா செத்து போயிடுவோம். இந்த ரத்தம் உடம்புல குறைஞ்சிட்டாலும் பிரச்சனை, ஏறிட்டாலும் பிரச்சனை. ரத்தம் உடம்புல அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் பிரச்சனை, அதில் வியாதி, ரத்தத்தில் வியாதி வந்தாலும் பிரச்சனை. அப்போ அந்த ரத்தம் எப்படி இருக்குன்னா சுத்தமாக இருக்கணும். அந்த ரத்தம் உடம்புல இருக்கிற வரையில தான் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இங்கே என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஆண்டவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே வேர்வை வருது. அது வேர்வையில் ரத்தத்தின் துளிகளாக வருகிறது. கவனிங்க, உடம்புல வேர்வை வந்தாவே நமக்கு டயர்ட் ஆகிடும். சில நேரத்தில் வேர்வை வந்துச்சுன்னா ஃப்ரெஷ் ஆகிடுவோம். ஆனால் ரத்தம் வேர்வையாக வந்துடுச்சுன்னா பயங்கர சோர்வு வரும். கொஞ்சம் வந்த உடனே சோர்வு வரும். அப்புறம் ரொம்ப உடம்பெல்லாம் அசதியாகிடும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சாகிற நிலைமைக்கு வந்துட்டார். ஒன்றும் முடியாத நிலைமைக்கு வந்துட்டார். அப்போ சொல்கிறாரு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் அப்படி சொல்ற. உமக்கு இங்கே தான் நான் மறிக்கணும்னு உம்முடைய சித்தமாக இருந்தால் அது இங்கே நடக்கட்டும். இல்லை, நான் கல்வாரி சிலுவையில் தான் மறிக்கணும்னா அது அங்கே நடக்கட்டும்னு ஊக்கமாக ஜெபம் பண்ணாரு. அவர் ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்னா, தேவதூதர்கள் வந்து அவரை தேற்றினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும். உங்களுக்கு தேவதூதன் உங்களை தேற்றணும்னா உங்கள் ஜெபம் ஊக்கமாக இருக்க வேண்டும். ஊக்கமான, அதாவது ஊக்கமான என்ன, ஊக்கமான்னு சொல்லிங்கிறமே, அது என்ன ஊக்கமான என்ன? கருத்தா, பயபக்தியா, அக்கறையா, உருக்கமா? நல்ல வார்த்தைகள்லாம் சொல்றீங்க பாரு.
உருக்கமா. இது போல தேவனிடத்துல போய் சேரணும் நம்ம ஜபம். சில ஜபம், சில பேர் பண்ற ஜபத்துக்கு எத்தனை வருஷமா பண்ற ஜபம் பதிலே கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சரியா ஜெபிக்கலன்னு தான் அர்த்தம். ஏன்னா தேவன் பாராபட்சம் உள்ளவர் அல்ல, அவர் வந்து பாசாலிட்டி பார்க்குறவர் அல்ல. இவங்களுக்கு தான் செய்யணும், இவங்களுக்கு செய்யக்கூடாது. இவர் அரசியல் தலைவர் கிடையாது. அவர் இவங்களாம் எங்கள் கட்சிக்காருக்கும்பா, இவங்களாம் எங்கள் ஜாதிக்காருக்கும்பா அப்படின்னு பார்க்குறவர் கிடையாது. இயேசுவுக்கு எல்லாம் தம்முடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைங்களில் இவன் நல்லவன் இவன் கெட்டவன்லாம் கிடையாது, எல்லாருமே அவருக்கு நல்ல பிள்ளைங்க தான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவை நம்முடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்கணும்னா உங்கள் ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா ஊக்கமானதாய், கருத்துள்ளதாய், பயனுள்ளதாய், பலனுள்ளதாய் இருக்க வேண்டும். அப்படி ஜபம் பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும். நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கின்னு உளறுன்னு கிடப்பாங்க. ஒரு முறை ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு விசுவாசி காலமாயிட்டாங்க, வியாதிப்பட்டு காலமாயிட்டாங்க. பாஸ்டரும் அசிஸ்டன்ட் பாஸ்டரும் ஜபத்துக்கு போகிறாங்க. பாஸ்டருக்கு சொல்லி அனுப்பிச்சாங்க. பாஸ்டர் என்ன பண்ணார்? அசிஸ்டன்ட் பாஸ்டரை கூப்பிட்டாரு. வாப்பா, இந்த அம்மா செத்து போச்சான், போய் பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வரலாம் வான்னு. ரொம்ப சீரியஸாக இருக்குது, போய் ஜெபம் பண்ணிட்டு வரலாம் வான்னு அப்படின்னு கூப்பிட்டாரு. அதுக்கு போனாங்க, 2 பேரும் ஜெபம் பண்ணாங்க. முதல்ல எப்பவுமே சின்ன ஆளுங்களை ஜெபம் சொல்லுவாங்க, முடிவில் ஜெபம் பண்ணுறது பெரிய ஆளுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அது கடைசியாக பண்ணுறாங்கன்னா அவங்க லீடர்னு அர்த்தம். அந்த குடும்பத்துக்கோ அந்த இடத்துக்கோ அவங்க தான் தலைமைன்னு பொருள். அப்போ அவர் என்ன பண்ணார்? முதல்ல அசிஸ்டன்ட் பாஸ்டர், அப்பா ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னாரு. அவர் பண்ண ஆரம்பித்தார். பண்ணுறாரு. ஆண்டவரே, இந்த சகோதரிக்கு இப்பொழுது சுகத்தை தருவீராக. இதே போல அமெரிக்காவில் எத்தனையோ பேர் வியாதியில கிடக்கிறார்கள். இதே போல இங்கிலாந்தில் எத்தனையோ பேர் வியாதியில கிடக்கிறார்கள். இதே போல ஆஸ்திரேலியாவில் எத்தனையோ பேர் வியாதியில கிடக்கிறார்கள். இதே போல் சிங்கப்பூர்ல எத்தனையோ பேர் வியாதியில கிடக்கிறார்கள். இதே போல மலேசியாவில் எத்தனையோ பேர் வியாதியில கிடக்கிறார்கள். இதே போல துபாயில, குவைத்தில் இதே போல் வியாதியில கிடக்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கடைசியில் சென்னைக்கு வந்து, தமிழ்நாட்டுக்கு வந்து, சென்னைக்கு வந்து, சென்னையிலேருந்து அந்த கிராமத்துக்கு வந்து இந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள் சுகமாக்கும் ஆண்டவரே அப்படின்னு முடிச்சார். பார்த்தா அந்த அம்மா செத்து போயிட்டு. திரும்பி பார்த்தா, ஐயா எப்பயான்னு? நீ மலேசியாவுக்கு போனியே, அப்பவே அவங்க போயிட்டாங்கடா அப்படின்னு. என்னன்னா நம்முடைய ஜபம் எங்க பண்றோம், எதுக்கு பண்றோம், அந்த கருத்து இருக்கணும் அதுல. அதாவது இப்போ கல்யாண வீட்டில் போய் சாவுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது, சாவு வீட்டில் போய் கல்யாணத்துக்கு ஜெபம் பண்ணக்கூடாது. அதுதான் ஊக்கமாக பண்ணுறது, கருத்தாக பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே ஜபங்க அவ்வளோதாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ ஜபத்தில் கருத்து இருக்கணும். எங்கே ஜெபம் பண்ணுறோம், இந்த இடத்துல எவ்வளோ நேரத்தில் ஜெபம். இப்போ உதாரணத்துக்கு உங்களை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்றாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் விசிட் வர நேரம், அந்த நேரத்துக்கு முன்னே ஒரு 5 நிமிஷம் டைம் கிடச்சிது. அந்த நர்ஸு கொஞ்சம் நல்லவங்க, அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சோண்டு வாய்ப்பு கொடுத்து, ஐயா வாங்க ஜெபம் பண்ணிட்டு போயிடுங்க, டாக்டர் விசிட் வர நேரம் அப்படின்னாங்க. இப்போ நான் போய் ஜபம் 5 நிமிஷம் தான் சொன்னாங்க அவங்க. 5 நிமிஷத்தில் டாக்டர் வர போகிறாரு, அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், விசிட் வர நேரத்தில் இருக்கக்கூடாது, வேறு வெளியாட்கள் இருக்கக்கூடாது, எல்லாம் வெளியே போயிடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் என்ன பண்ண போனேன், நான் தான் வச்சுக்கங்களேன், பொதுவாக நான் இல்லை, நான் அப்படி ஜபமே பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இந்த இடம் பொருள் ஏவல்ன்றாங்களே அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்ப்பேன். ஒரு என்ன பண்ணார், போனார், ஜபம் ஆரம்பித்தார். அந்த தலைமையில் கை வச்சு ஜபம் ஆரம்பித்தார். உழுக்குன்னு உழுக்கிறாரு அந்த அம்மாவை வியாதியில். அவங்க ஏற்கனவே வியாதியில் உடம்பு பூரா நொந்து போயிருக்கிறாங்க. இவர் தலைமையில் கை வச்சு குலுக்குன்னு குலுக்கி அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணி ஒரு வழியாக ஆக்கி, ஒரு வேளை சாகடிக்கல, அவர் தப்பிச்சு அந்த அம்மா பாவம். அப்படி ஜபம் பண்ணுறாரு. வந்து டாக்டர் வந்துட்டார். அந்த நேரம் பார்த்து 5 நிமிஷத்துக்கு தான் சொன்னாங்க, இவர் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. டாக்டர் வந்து பொறுத்து 5 நிமிஷம் பொறுத்து பார்த்தாரு. அவருக்கே கடுப்பாயிடுச்சு, நர்ஸை பிடிச்சி திட்டுறாரு. அப்போ கூட இவர் நிறுத்தவே இல்லை. அப்புறம் ஒரு 15 நிமிஷத்தில் நிறுத்திட்டாருன்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் எப்படி இருக்கணும் இவருக்கு அந்த ஜபம்? புதுசாக கேட்குற டாக்டர் வந்திருக்காரு, அவரே என்ன பண்ணியிருக்கணும், மனம் திரும்புகிற அளவுக்கு அந்த ஜபம் இருக்கணும். அங்கே ரத்தன சுருக்கமாக இருக்கணும். எந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும்.
இடத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் ஜெபம் பண்ண மாட்டேங்க, நான் எப்பவும் இப்படி தாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜெபம் பண்ண பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ நீண்ட ஜெபம் பண்ண வேண்டிய இடம் எங்க சொல்லுங்க, புரியல எனக்கு. உங்க தனி ஜெபம் தான், தனி அறை, தனி ஜெபம். உங்க தனி ஜெபம் தான். நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் ஆண்டவரோட உருண்டு பிறண்டு போராடி ஜெபிக்கலாம். மற்ற இடத்துல சொல்லப்பட்ட குறிப்புக்கு மட்டும்தான் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாதிரி ஜெபம் பண்றதுனால தான், அதாவது அந்த ஜெபத்துல ஒரு ரசனை இல்லாததுனால தான் மக்கள் என்ன பண்றாங்க, இடறி போறாங்க, கற்றுக்கொள்ள முடியாம போறாங்க. இதுதான் இந்த இடத்துல தான் இதுதான் சொல்லணும் அப்படின்னா அது மட்டும் தான் சொல்லணும். எல்லாத்தையும் சொல்லிடணும் எப்படியாவதுன்னு சொல்லவே கூடாது. எத்தனாவது ஜெபம்? ரெண்டாவது ஜெபம். எப்படிப்பட்ட ஜெபம்? ஊக்கமான ஜெபம். மூன்றாவது, அது ஊக்கமான ஜெபம் பண்ணுங்கள இன்னொருத்தர் கூட படிச்சிடலாமா? அப்போஸ்தலர் 12:5. ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த ஊக்கமான ஜெபம் எப்படிப்பட்டது அப்படின்னு இங்க நம்ம பார்க்குறோம். எப்படிப்பட்டது பாருங்களேன். பேதுருவை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. பேதுருவை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. 4 கட்ட காவல் வச்சுட்டாங்க. 4 கட்ட காவல், 4 அடுக்கு காவல் சொல்லுவாங்கள்ல, அது போல் 4 அடுக்கு காவல். அவன் ஜெயிலில் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் பக்கத்தில் 2 போர் சேவகர், அதுக்கப்புறம் கேட்டில் 2 போர் சேவகர், அதுக்கப்புறம் அடுத்தது 2, அப்படி 4 அடுக்கு காவல்னு சொல்லுவாங்க. அந்த 4 அடுக்கு காவலில் காவல் காக்கப்பட்டிருக்கிறார். இவர் என்ன பண்ணார், காவலில் தூக்கி போட்ட உடனே நிம்மதியாக தூங்குறாரு, படுத்து நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் சபையார் பண்ண வேலையை பாருங்க. இப்போ பாஸ்டர் தூக்கி போய் ஜெயிலில் போட்டாங்க. பாஸ்டர் என்ன பண்ணிக்கிறாரு, ஜெயிலில் படுத்துக்கிட்டு தூங்கிட்டு மனுஷன் உங்களை என்ன பண்ண தெரியுமா? அப்படியே திரைசாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் ஆரம்பிக்கிறாருங்க சபையார் அவனுக்காக, யாருக்காக? ஊழியக்காரனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு, அல்லேலூயா, எப்படி ஜெபம் பண்ணாங்க? ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? என்ன நடந்துச்சு அப்படின்னா, தேவதூதன் ஜெயிலுக்கு போனாரு. ஜெயிலுக்கு போய் பேதுருவை விழாவில் தட்டி எழுப்பினாரு. சங்கிலிகள்லாம் கை விட்டுடுச்சு. அது சொன்னார், எப்பா பாதரிச்சு அதை செருப்பை போட்டுக்க, அங்கி எடுத்து மாட்டிக்க, போகலாம் அப்படின்னாரு. இவர் என்ன கனவு காண்றதான்னு நினச்சிக்கின்னு செருப்பு கனவுலையே தூக்கத்திலேயே செருப்பை போகிற தூக்கத்திலேயே அங்கே எடுத்துக்கிட்டு போட்டேன். தேவதூதன் இட்டும் போகிறாரு, இப்படியே தூங்கினே போகிறாரு. முதல் கேட்டு, 2வது கேட்டு, 3வது கேட்டு போகும்போது தான் தெரியுது, நாம தூங்கல, கனவு இல்லை, இது நிஜம். தேவனுடைய தூதனானவர் என்னை விடுவிக்க வந்து விட்டார். அல்லேலூயா. அதுதாங்க முக்கியம். அதாவது நம்ம பாஸ்டர் தூங்கலாம், அவ்வளோதான், முன்ஜிஷன் படுத்திருக்கலாம், சபையார் படுக்கல. அவங்க ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? ஊக்கமான ஜெபமா இருந்துச்சு. சிறைசாலையில் இருந்த பேதுருவை தேவதூதனை அனுப்பி விடுவிக்க கூடியதான ஜெபமாய் இருந்தது இந்த ஊக்கமான ஜெபம். அருமையான தேவ ஜனங்களே, உங்க ஜெபம் எப்பவுமே என்ன பண்ணும்? ஊக்கமா இருக்கணும், கருத்தா இருக்கணும், முக்கியமா இருக்கணும். ஜெபம் பண்ணுனா அந்த அக்காவை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லணும். கருத்தா ஜெபம் பண்ணணும். அவங்க பேசுவாங்கப்பா, ஜெபம் பண்ண விட்டாங்கன்னா எப்போ முடிப்பாங்கன்னே தெரியாதுப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவ்வளோ கருத்து நிறைஞ்ச ஜெபமாக இருக்கணும், அக்கறை நிறைஞ்ச ஜெபமாக இருக்கணும். இந்த சபையார் ஜெபம் பண்ணாங்க. சிறைசாலையில் இருந்த பேதுருவுக்கு விடுதலை கிடைச்சது. அவன் நேராக அவங்க ஜெபம் பண்ணிங்கிற வீட்டுக்கு கதவை தட்டுறான். எல்லாருக்கும் ரோதைங்கிற பெண்ணு கதவு திறக்கிறா. போய் சொல்கிறா, கதவு திறக்கவே இல்லை. பேதுருவை பார்த்த சந்தோஷத்தில் ஓடி போய், பேதுரு வந்துட்டார், பெதட்டுற, போய் கம்முன்னு உட்காரு, சின்ன பொண்ணு
போய் உட்காரு. அவராவது ஜெயிலில் இருக்கிறார், அவர் போய் வர்றதாவது நீ போடுறார். அவங்களுக்கே நம்பிக்கை வரல, ஆண்டவர் செய்த அதிசயத்தை நம்ப முடியல. உடனே சொல்ற, இல்லை அவர் சாதிக்கிறான், பேதுரு தான் வந்திருக்கிறாருன்னு. வந்து பார்த்தா பேதுரு கையமர்த்தி சொன்னாரு, நான் ஜெயிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை இப்படி இந்த விதமாக என்னை விடுதலை ஆக்கிட்டாரு, நான் இங்கே போகிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க சொல்லி போயிட்டார். அல்லேலூயா. ஊக்கமான ஜெபத்திற்கு பதில் உண்டு, ஊக்கமான ஜெபத்திற்கு விடுதலை உண்டு, ஊக்கமான ஜெபத்திற்கு நிச்சயம் எப்பொழுதும். நான் பண்ற ஜெபங்க பண்றேங்க, நான் ஐயா சொன்னாரு பண்ண ஒன்றும் கிடையாது, அப்படியே கிடக்குது. ஜெபம் தப்பா பண்ற, ஆண்டவரோடு சேர்ந்து பண்ணிப்பாரு, ஆண்டவர் முகத்தை தேடிப்பாரு, ஆண்டவர்கிட்ட கேட்டுப்பாரு. அவரால் கிடைக்காத இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. மூன்றாவதாக மூணோடு முடிச்சிடுறேன், ஏன்னா டைம் 12 ஆயிடுச்சா, 12 ஆயிடுச்சு. இந்த மூணோடு முடிச்சிடுறேன். இன்னும் இருக்குது, நிறைய இருக்குது. 12 ஜபங்கள் எடுத்து வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். 12 ஜபங்கள் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனால் நம்ம இப்போ 3 மட்டும் பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமான வேறு நாட்கள் கர்த்தர் வாய்ப்பு செய்தாரானா நான் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறேன். கர்த்தர் நல்லவர். 3வது ஜபம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆமேன். என்ன ஜபம்? கருத்தா ஜெபிக்கிற ஜபம், கருத்தா ஜெபிக்கிற ஜபம். கருத்தா இருக்கணுங்க உங்க ஜபம். கேட்குறவங்க கூட உங்களை ஜபத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சில பேருடைய ஜபம் அவங்க குடும்பத்தை ரட்சித்திருக்கு. உங்கள் ஜபத்துக்காக வாழ்த்துக்கள். ஏன்னா உங்கள் குடும்பத்தையே காப்பாற்றாத ஜபம், அப்புறம் நீங்கள் யாரை காப்பாற்றுற உங்கள் ஜபம்? உங்கள் ஜபத்தினால சில பேர் உங்கள் ஜபத்தினால உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிருக்கீங்க, ரட்சித்திருக்கீங்க. அப்படின்னா உங்கள் ஜபம் இன்னும் கொஞ்சம் அதிகரித்தா அந்த ஊருக்கு, அந்த தெருவுக்கு, அந்த மக்களுக்கு, பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நீங்கள் அதை பயன்படுத்தணும். அது ஏன் அப்படின்னா நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட் வரங்கள் எல்லாமே நமக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு தான். இப்போ ஆண்டவர் எனக்கு இந்த வரத்தை கொடுத்துருக்கிறார், வசனங்களை போதிக்கிற வரத்தை கொடுத்துருக்கிறார். எனக்கு போதிக்க தெரியும்னு வீட்டிலே உட்காந்துருந்தேன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லை, அதை தெளிவாக சொல்லி கொடுக்கணும் இல்லை. அப்போ அந்த வரத்தை நான் பயன்படுத்துகிறேன். எனக்கு பயன்பட்டுருச்சு, முதல்ல நான் படித்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இதை இப்போ உங்களுக்கு பயன்படுத்துகிறேன், உங்களுக்கு நிச்சயமாக இது புரியும். அதுதான் கருத்தாக செய்கிறது, கருத்தாக சொல்லி கொடுக்கறது, கருத்தாக ஜெபிக்கிறது. இந்த கருத்தாக ஜெபிக்கிறது என்னன்னா, எலியா எப்படிப்பட்டவரா? நம்மை போல பாடு உள்ள மனுஷன், நம்மளை போலவே தான். அவர் ஒன்றும் அப்படி இப்படி ஓஹோ ஆகான்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எப்படியோ அப்படி தான் அவர். உங்களை எடுத்துக்கங்க, பலவீனமான ஆளுங்க, நடக்க முடியலங்க, பேச்ச மூச்சு வாங்குதுங்க, ஒரே பேஜாராக இருக்குதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் அவர் தான் நீங்கள். நம்ம போல ஒரு ஆள் அவர். அவருக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். கருத்தா ஜெபம் பண்ணார். அவர் பார்த்தீங்கன்னா, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தோம், மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கருத்தா ஜெபம் பண்ண, மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறாங்க, மழை பெய்யணும்னு ஜெபம் பண்ணால் எப்படியாவது ஒரு மூலையில் எங்கன்னா பெஞ்சிரும், அதை வச்சு நான் ஜெபம் பண்ணி தாங்க மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே இவர் சொல்கிறது மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறாரு. எவ்வளோ நாளைக்கு? 3 வருஷம் 6 மாதம், ஏறக்குறைய 3.5 வருஷம் மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்ணார்.
மழையே கிடையாது. புல்லு பூண்டு எல்லாம் செத்து போச்சு. தண்ணிக்கு மக்கள் கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க. மிருக ஜீவன்களுக்கெல்லாம், ஆடு மாடுக்கெல்லாம் தண்ணி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த ராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சு. அந்த எலியாவை எங்கே இருந்தாலும் கொண்டு வாங்கடா, அவன் என் கையால் தான் சாகணும் அப்படின்னா. உடனே உலகம் வந்து எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க. அவர் எங்கே இருக்கிறாரு? சூரசெடி கீழே இருக்கிறார். அங்கேயே தான், அதே ஊரில் தான். எங்கே இருக்கிறாரு? ஆத்தங்கரையில் சூரசெடியில் படுத்துருக்கிறாரு. அவருக்கு காகம் வந்து சாப்பாடு எடுத்து கொடுக்குது. அவர் ஆற்றுல இருக்கிற தண்ணி குடிச்சிட்டு திரும்பி வந்து சூரசெடி கீழே படுத்துக்கிறாரு. 3 நாள் ஆச்சு. தண்ணி எவ்வளோ நாளைக்கு இது தண்ணி ஆற்றுல இருக்கும்? இருக்க மாட்டான். காய்ச்சி போச்சு இல்லை, வெயில் 3 மாதம் 3 வருஷம் 6 மாதம் காஞ்சிச்சுன்னா நிவர்க்க மட்டும் தண்ணி கிடைக்காது இல்லை. அப்புறம் என்ன பண்ணார்? இவருக்கு தண்ணி வரல பண்ண மனசு வருத்தமாகிடுச்சு. இவருக்கு நாடா இது ஆண்டவர் சொன்னார்னு நம்மளும் ஜெபம் பண்ணிட்டோம், இப்போ நமக்கே தண்ணி கிடைக்காது பொருளுக்குதே அப்படின்னு நினச்சாரு. ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? எலியா, நீ எழுந்துரு, நேராக சாரிபாத்துக்கு போ, உனக்கு அங்கே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், நீ போன்னு சொன்னார். எங்கே தெரியுமா? ஒரு ஏழை, ஒரு விதவை வீட்டை. அங்கே போய் பார்த்தா அப்போ தான் 4 சொல்லி பெருக்குங்குது. அது என்னம்மா, ஒரு கொஞ்சம் மாவு இருக்குது, ஒரு அடை சுடலாம், சுட்டு நானையும் புள்ளி சாப்பிட்டுட்டு எவ்வளோ நேரம் உயிரோடு இருக்க முடியுமோ இருந்துட்டு செத்து போகிறோம் அப்படின்ச்சு. எங்கே அனுப்பிக்கிறார் பாருங்க. தண்ணி இல்லைன்னு சொல்லி அங்கே கேட்டால் இருக்கிற இடத்துக்கு தானே அனுப்பணும். அங்கேயும் காஞ்சி போன இடத்துக்கு அனுப்புகிறார். அவங்க வீட்டில் மாவு, கொஞ்சம் மாவை தவிர, கொஞ்சம் எண்ணெய் தவிர ஒன்றும் கிடையாது அவங்க வீட்டில். அங்கே அனுப்பி விட்டார். அப்போது அவர் வந்த உடனே கேட்ட உடனே, அம்மா கொஞ்சம் தண்ணியாவது கொடு அப்படின்னாரு. தண்ணி எடுத்துகிட்டு போச்சு. சரி சரி, மாவு கொஞ்சம் இருக்குதுன்னு இல்லை, அதில் ஒரு அடை சுடு, சின்னதாக ஒரு அடை சுடு, அதை முதல்ல எனக்கு கொடு, அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னாரு. அந்த அம்மாவும் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். வயிற்றுச்சலோடு தானே போயிருக்கோம். இருந்துட்டாக்க கொடுப்பாங்க. இல்லைன்னும் போது அதில் பங்குக்கு போகும்போது எங்கே அந்தரா வந்தான் இவன் அப்படின்னு மனசில் தோணும். அந்த அம்மாவுக்கு தோணுச்சாலேன்னு தெரியல. உங்களுக்கு தோணுதா? எல்லாம் தோணு இருக்கணும், தோணாதான் நம்ம மனுஷன். அப்புறம் கவனிங்களேன், அந்த அம்மா போய் ஒரு அடையை சுட்டு எடுத்து அது சுட கொடுத்துச்சு. ஒரு சாப்பிட்டாரு. போய் மறுபடியும் அடையை சுடுறதுக்கு மாவு அள்ளுது, மாவு வந்துக்கிட்டே இருக்குது. எண்ணெயை ஊற்றுது, எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது. அல்ல குறையாம ஆசீர்வாதத்தை தேவன் அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ எலியாவுக்கு இன்னொரு அடை வந்துச்சு, இன்னொரு அடை வந்துச்சு. என்னம்மா, மாவு குறையில ஐயா, எண்ணெய் குறையில ஐயா, வந்துக்கிட்டே இருக்கு ஐயா. அந்த 3 வருஷம் 6 மாதம் பஞ்சம் தீருகிற வரை எண்ணெய் பானையிலே மாவு குறையவும் இல்லை, பாத்திரத்தில் எண்ணெய் குறையவும் இல்லை. அல்லேலூயா. நீங்க என்ன விஷயம்னு சொன்னா, நீங்க பண்ற ஜெபம் கருத்தா இருந்தா அந்த ஜெபம் நீ எங்க போனாலும் உனக்கு சோறு போடும். அல்லேலூயா. உண்மையா உங்களுக்கு சொல்றேன், இந்த ஊருக்கு நான் வரும்போது இந்த ஊர்ல யாருமே எனக்கு தெரியாது. ஜெரால்டும் அவங்க குடும்பம் மட்டும்தான், அதோட டிரைவர் குடும்பம் மட்டும்தான். மற்ற யாரும் அவ்வளோ ரொம்ப பழக்கம் கிடையாது. எல்லாரும் பார்த்தா பேசுவாங்க, அவ்வளோ பழக்கம் கிடையாது. அவங்களும் வீட்டில் போய் சாப்பிட முடியுமா? நான் குடும்பமாக வந்துட்டு, அதனால் அவங்களையும் போய் நான் யார்கிட்டையும் இதுவரையிலும் உதவி கேட்டதே கிடையாது. நான் சொன்னேன்ல, கடனை யார்கிட்டையும் வாங்கினது கிடையாது, கடன் யாருக்கும் கொடுத்ததும் கிடையாது. 35 வருஷமாக யாருக்கிட்டையும் கடன் வாங்க மாட்டேன். நானும் போய் யார்கிட்டையும் கடன் கேட்கவும் மாட்டேன், யாருக்கும் கடன் கொடுக்க மாட்டேன். கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட இல்லைன்னு சொல்லிடுவேன். ஏன்னா இந்த கடன் பிரச்சனை வந்து எப்பவுமே நமக்கு பிரச்சனையை உண்டாக்கும், மனஸ்தாபத்தை உண்டாக்கும், கஷ்டத்தை உண்டாக்கும். அந்த கஷ்டத்தை வச்சுக்கூடாதுன்னு அப்படி நான் இருந்தேன். ஆண்டவர் கர்த்தர் போஷித்தார், காப்பாற்றுறார். இன்னி வரலும் காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கார், வழி நடத்திக்கிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால், யாருமே கிடையாது. அவங்க அந்த ஊரில் இருக்கிறாங்க, நான் இந்த ஊரில் இருக்கிறேன். பேச்சுக்கு கூட ஆள் கிடையாது. அப்பப்போ வந்து இந்த ரோட்டில் பாபு டீ கடை, அந்த பக்கமாக போலீஸ் ஸ்டேஷன் குவார்டர்ஸுக்காக இருக்கும், அந்த பக்கமாக அந்த டீ கடைக்காவது நின்று இருப்பேன். யாரா தெரிஞ்ச முகம் வருமா, பேசலாமான்னு ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. எப்படி தெரிஞ்ச உறவு தானே, தெரிஞ்ச முகங்கள் கிடைக்கும். அப்படியே ஒரு சிலர் அந்த பாபு டீ போய்டும், சார் உள்ளே வந்து உட்காருங்க சார்ன்னு அப்படி எப்படியோ போய் காலங்களை கடந்து வர பண்ணினார் ஆண்டவர். அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜெபம் இன்னைக்கு நாங்கள் இங்கே இருக்கிறோன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னே சாட்சியாக நிற்கிறோன்னு சொன்னால், அது
கருத்தாய் தேவனிடத்தில் நாங்கள் பண்ண ஜெபம், எங்கள் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பானையில் மாவும் குறையில, பாத்திரத்தில் எண்ணெயும் குறையில, உங்கள் வீட்லேயும் குறையாது. நீங்களும் கருத்தாக ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டில் இல்லைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க. என்னங்க என்னத்த படத்தில் அவர் சம்பாதிக்கிறாரு, என்ன பத்தலை அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அவர் சம்பாதிக்கிற அந்த சொற்ப வருமானத்தை தேவன் பல மடங்கு ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். உன் பானையில் மாவு குறையாதுன்னா உனக்கு ஆசீர்வாதம் தானே. உன் பாத்திரத்தில் எண்ணெய் குறையலைன்னா உனக்கு ஆசீர்வாதம் தானே. அது தேவன் உன் வீட்டில் இருந்தா மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? கருத்தா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எப்பவுமே உங்கள் வீடு எப்பவுமே ஆண்டவர் இருக்கிறார். அதை பாருங்க, ஆண்டவர் இருக்கிறார் அப்படி சொல்ற நம்புற அளவுக்கு உங்க ஜெபம் இருக்கணும். அப்படி ஜெபம் பண்ணி நீ கஷ்டப்பட்டனா சொல்லுங்க. அன்னைக்கு என்ன பாஸ்டர் நீங்க சொல்ற மாதிரி ஜெபம் பண்ணும், இன்னும் கஷ்டப்படுறேன்னு யாராவது ஒருத்தர் சொல்றாங்கன்னா நான் இந்த ஊழியத்தை விட்டுறேங்க. ஏன் தெரியுமா? 40 வருஷமா பார்க்குறேன். கஷ்டத்தில் வந்தவங்க ஆசீர்வாதத்தில் இருக்கிறாங்க. நடந்து வந்தவங்க காரில் போகிறாங்க. நடந்து வந்தவங்க இன்னைக்கு பைக்கில் போகிறாங்க. நடந்து வந்தவங்க அன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்பட்ட எல்லாரும் இன்னைக்கு சம்பூர்ணமான நன்மையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறாங்க. காரணம், தேவன் வல்லவர். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும். 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். 1, போராடி ஜெபிங்க. 2, ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. 3, கருத்தா ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபம் உங்களுக்கு சரியா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையும் சரியா இருக்கும். ஜெபம் உங்களுக்கு வாழ்க்கையில ஜெபம், சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெபத்தை வச்சு நீ சொல்லலாம் அவங்க ஆசீர்வாதம் எப்படி இருக்கணும். உங்க ஆசீர்வாதத்தை என்னால் சொல்ல முடியும், உங்க ஜெபத்தை பார்த்தே சொல்லிடுவேன். நீங்க பண்ற ஜெபம் ஆண்டவரோடு அண்டி இருந்துச்சுன்னா உங்க ஜெபம் நெருப்பு, அதாவது தெய்வீகமான ஜெபம். அதுக்கு நிச்சயம் தேவன் அந்த ஜெபத்தோடு இருப்பார். சில பேர் ஜெபம் மனுஷனே விரும்ப மாட்டான். அப்போ எப்படி தேவன் விரும்புவார்? உங்கள் ஜெபம் என்ன பண்ணணும்னா அது போல ஜெபிக்கிற ஜெபமாக மாறணும். கருத்தாக இருக்கணும், ஊக்கமாக இருக்கணும், போராடி ஜெபிக்கிற ஜெபமாக இருக்க வேண்டும். ஜெபிக்கலாமா?